எல்லா புகழும் இறைவனுக்கே. தாவூது நபியும் சுலைமான் நபியும் நபியாகவும் அரசராகவும் இருந்திருக்காங்க. அவங்கள்ட்ட பல விசித்திரமான வழக்குகள்லாம் வரும். அவங்களுக்கு வழக்கை ஞானத்தை நாம் கொடுத்தோம் அப்படின்னு அல்லாஹ் திருமறையில் கூறுறார் 2 நபிக்கும். சுலைமான் நபி வந்து ஒரு வழக்கை விசாரித்து நுட்பமாக விசாரித்து ஆராய்ந்து தீர்ப்பு கூறுவதில் வல்லவராக இருந்தாங்க. தாவூது நபி வந்து அரசராக இருக்கும்போது 2 பெண்மணி ஒரு குழந்தைய கொண்டு வந்து என் குழந்தை தான் என் குழந்தை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குழந்தைய ஓனா தூக்கிட்டு போயிடுச்சு, இன்னும் ஒன்று தான் இருக்குது. அப்போ வந்து தாவூது நபி மூத்த சகோதரிட்ட இது உன் குழந்தை தான், நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சுலைமான் நபி வந்து இந்த வழக்கை நான் வேறு மாதிரி விசாரித்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு கத்தி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அந்த குழந்தைய வெட்டுற மாதிரி பாவனை செய்கிறாங்க. இதை 2ஆக வெட்டி ஆளுக்கு பாதி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூத்த பெண்மணி சிரித்து கொண்டே இருக்கிறாள். 2வது பெண்மணி, ஐயோ வெட்ட வேணாம், குழந்தைய அவங்கள்ட்டே கொடுத்துங்க, பிள்ளைய 2ஆக வெட்டாதீங்க அப்படின்ட்டு பதறாங்க. அப்போ யார் பெற்றாங்களோ அவங்களுக்கு தான் மனம் பதறும். அப்போ நீங்கள் வந்து உங்கள் குழந்தை தான் அப்படின்னு சுலைமான் நபி கொடுத்துட்றாங்க. இதை மாதிரி தான் நல்ல அறிவாக அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு வழக்கும் வந்துச்சு. விவசாயிகள் விவசாய நிலத்தில் பயிர் செஞ்சு அமோகமாக விளைஞ்சிருக்கு. அப்போ ஆடு மேய்க்கிறவங்களாம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது எல்லா ஆடு வந்து பயிரை மேய்ஞ்சிருச்சு, ஒரு பயிர் கூட இல்லை. அப்போ விவசாயிகளுக்கு வாழ்வாதாரமே அதான். ஆடு மேய்க்கிறவங்களுக்கு வாழ்வாதாரம் ஆடு. அப்போ என்ன பண்ணுறது, எங்கள் வாழ்வாதாரம் போயிடுச்சு அப்படின்ட்டு இந்த வழக்கை கொண்டுட்டு வராங்க தாவூது நபிகிட்ட. தாவூது நபி சொல்கிறாங்க, ஆட்டு இடையர்கள்லாம் தன்னுடைய ஆட்டை விவசாயிகளிடம் கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டு இடையர்களுக்கு பேர் இடியாக இருக்குது, நம்ம வாழ்வாதாரமே போயிடுச்சுன்னா நம்ம எப்படி வாழ முடியும் அப்படின்ட்டு. இது சுலைமான் நபி சொல்கிறாங்க, இது நான் வேறு விதமாக விசாரிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டு இடையர்கள்லாம் தன்னுடைய ஆட்டை சிறிது நாட்கள் விவசாயியிடம் கொடுக்க வேண்டும். அப்போ அவங்க அதில் பால் கறந்துக்கலாம். விவசாயிகள் தன்னுடைய நிலத்தை ஆட்டு இடையர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதில் அவங்க பயிர் செஞ்சு விளைச்சலை உண்டாக்கணும். விளைச்சல் அமோகமாக விளைஞ்ச உடனே விவசாயிகளும் திருப்பி கொடுத்துடணும், ஆடு திருப்பி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த தீர்ப்பு வந்து இந்த ஆட்டு இடையர்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த தீர்ப்பை அவர்கள் மனதில் நாம் தான் புகுத்தினோம் அப்படின்னு அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான். அத்தியாயம் 21 வசனம் 78 79. இப்படி தான் சுலைமான் நபி மிக புத்திசாலியாக இருந்திருக்காங்க. அவங்க எவ்வளோ பெரிய அரசராக இருந்தாலும் வையகமே கையகமாய் வளமான செல்வங்கள் இருந்த போதிலும் ஒரு கணப்பொழுதேனும் இறைவனை மறவாத நபி யார்டா? சுலைமான் நபி. நாமும் செல்வங்கள் நிறைய வந்தாலும் அல்லாவை மறக்காமல் அனுதினமும் அல்லாவை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். வாழ பொருள் வேண்டும், வாழ்வதிலும் பொருள் இருக்க வேண்டும் அல்லவா? இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.